இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். நிலக்கரி கொள்வனவுக்கு சர்வதேச விலை மனு கோரல் தொடர்பில் மொட்டு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க தெரிவித்த கருத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி. பெரேரா கிண்டலாக பதிலளித்துள்ளார். டி.வி. சாணக்க பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளது என கூறிய போது ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய அஜித் பெரேரா தங்கள் $1 பில்லியன் அதிகமான மோசடி தொடர்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். பொறுப்புடன் இதனை குறிப்பிடுகின்றீர்களா? ஊழலுக்கு எதிராக இந்த அரசாங்கம் எவ்வாறு செயற்படுமா என கிண்டல் கருத்து தெரிவித்துள்ளார். நிலக்கரி கொள்வனவுக்குரிய சர்வதேச விலை மனுக்கான 6 வார கால அமைச்சரவை பத்திரத்தினூடாக 5 வாரமாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனூடாக பாரிய மோசடி இடம்பெறும். ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாக குறிப்பிட்டு கொண்டு அரசாங்கம் பாரிய ஊழல் மோசடிகளை சூழலை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் சர்வதேச விலை மனு கோரல் தொடர்பில் பிராந்திய வழிகாட்டல்கள் உள்ளன. ஏதேனும் விலையணு கோரல்கள் செய்வதாயின் அவற்றுக்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட விலைமனு கோரல் செய்பவர்களுக்கு 6 வார காலங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். நிலக்கரி கொள்வனவுக்காக சர்வதேச விலைமனு கோரல் தொடர்பில் அண்மையில் அமைச்சரவை பத்திரம் ஒன்று அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் 6 வார காலம் 5 வார காலமாக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் நிலக்கரி தீர்ந்துவிடும். ஆகவே வாரத்தை 3 வாரமாக குறைத்து தாருங்கள் என்றும் கோரியுள்ளார்கள். சர்வதேச விலைமனு கோரல் முதன்மை கூறி 3 வாரத்தினுள் முடிவடைந்துள்ளது. ஏன் உரிய காலத்தினுள் விலைமனு கோரல் செய்யவில்லை? கடந்த அரசாங்கம் நிலக்கரி கொள்வனவின் போது மோசடி செய்துள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் தற்போது அதே நிறுவனத்துக்கு நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமக்கு தேவையானவர்களுக்கு விலைமனு வழங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தியுள்ளது என்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கு வாழும் இலங்கை தமிழர்களுக்கு தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமை பிரச்சினைகள் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு விவாத பிரேரணை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ள குறித்த பிரேரணையில் பின்வருமாறு: தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு. தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தரமான நியாயமான அரசியல் தீர்வு ஒன்றை அடைவதற்கு அதிகார பகிர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குதல் அவசியம். இரண்டாவதாக, கடந்த 8 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள். மூன்றாவது, தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுவித்தல் அல்லது விரைவான நியாயம் கிடைக்க வேண்டும் என உறுதி செய்தல். நான்காவதாக, ஊடகவியலாளர்கள் மீதான அடக்குமுறை, ஊடகவியலாளர்கள் மற்றும் சுயாதீன ஊடகவியலாளர்கள் மீதான விசாரணைகள் மற்றும் துன்புறுத்தல்களை நிறுத்துதல் வேண்டும். ஐந்தாவதாக, மலையக பெருந்தோட்ட மக்களின் உரிமைகள், தனி வீட்டு உரிமை, வாழ்விட காணி உரிமை மற்றும் வாழ்வாதார காணி உரிமைகள் ஆகியவற்றுக்கு முன்னெடுப்பு நம்பிக்கை தரும் வகையில் முன்னெடுக்கப்படவில்லை. வீடமைப்பு உதவிகள் உள்ளிட்ட கடந்த கால முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன மற்றும் முற்போக்கு யோசனைகள் முன்வைக்கப்படவில்லை. ஆறாவதாக, உள்நாட்டு இடம்பெயர்ந்தோர் மற்றும் காணி விடுப்பு. கடந்த 35 ஆண்டுகளாக உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற்ற முடியாத நிலையில் வடக்கு கிழக்கில் முப்படைகளால் கையாளப்பட்ட அரசு மற்றும் தனியார் காணிகள் விடுவித்து மீள்குடியேற்றத்துடன் இயல்பாழ்க்கைக்கு உறுதியை செய்யுங்கள் என்றும் கோரப்பட்டுள்ளது. ஏழாவதாக, கல்வி மற்றும் மலையக பாடசாலைகள். 1977க்கு பின்னர் தாமதமாக அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய கல்வி கட்டமைப்பில் மலையக பாடசாலைகளில் பின்தங்கிய நிலையில் உள்ள கல்வி அமைச்சின் புதிய கல்வி சீர்திருத்த யோசனைகளை விசேட ஒழுங்கீட்டு கொள்கைகள் மூலம் மலையக கல்விகளின் முன்னுரிமை வழங்குதல் வேண்டும் எனவும் கூறியிருக்கின்றார். எட்டாவதாக, தொல்லியல் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு. தமிழர்களின் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமித்து அவற்றை கலாசார முக்கியத்துவத்தை புறக்கணிக்கின்றது. விவசாயிகள் மற்றும் கடற்தொழிலாளர்களின் நெருக்கடி. இலங்கையில் கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகளுக்கு உரிய தீர்வு வழங்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மற்றும் மனித எச்ச குழிகள், அதாவது
வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு நீதி வழங்குமாறு கோரிக்கையும் விடுத்துள்ளார். யாழ்ப்பாண அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான வடக்கு கிழக்கு கண்டறியப்பட்ட மனித எச்சக்குழிகளுக்கு நீதி விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். மலையக தமிழர்களின் தொடர்பான ஹட்டன் பிரகாரம் காணி விடுவிப்பு, வீடமைப்பு, அரசு சேவை, சமவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், வருமானம், சம்பளம், வறுமை மற்றும் பெருந்தோட்ட பெண்களுக்கு எதிராக பாரபட்சம் ஆகியவற்றை தொடர்பாக எந்தவொரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. 12வது வடக்கு கிழக்கு இராணுவ தலையீடுகள், அதாவது தமிழ் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் இராணுவத்தின் தலையீடுகளை குறைத்து சிவிலிய நிர்வாகத்தை மீளமைத்தல் வேண்டும் எனவும் கூறியிருக்கின்றார். 13வது மனித உரிமைக்கான பக்கச்சார்பற்ற விசாரணைகள், தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் தொடர் மனித உரிமை மீறல்களுக்கு நீதி வழங்குவதற்கு பக்கச்சார்பற்ற வெளிப்படையான விசாரணைகளை வேண்டும் எனவும் கூறியிருக்கின்றார். ஸ்ரீதரனால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குறித்த பிரேரணையை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வழிமொழிந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 5 வருட காலத்திற்குள், அதாவது 5 வருட ஆட்சி காலத்திற்குள் நாட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க வலியுறுத்தியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட போது அவர் நாட்டில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த குறைந்தபட்சம் சுமார் 20 ஆண்டு காலமாவது தேவை எனவும், அத்தகைய மாற்றத்தை குறுகிய காலத்தில் நிறைவேற்ற முடியாது. தென்கொரியா, வியட்நாம் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இதே போன்ற காலகட்டங்களை கடந்த நிலை அடைந்துள்ளது. எங்களது அரசாங்கம் பாரிய மாற்றம் ஒன்றுக்கு மக்கள் ஆணையை பெற்று, எனினும் 5 வருடங்கள் குறுகிய காலத்தில் எந்த மாயாஜால அரசையும் எதிர்கொள்ள முடியாது. பாரிய மாற்றத்துக்கு நாங்கள் அதிகாரத்தை எடுத்தோம். எங்கள் அரசியலை 5 ஆண்டுகளில் வரும் குறுகிய காலத்தில் மாயாஜால அரசினுடன் ஒப்பிட வேண்டாம் என்றும் அவர் தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதாக முன்னிலையாகியிருந்த நிலையில் அவரது பதவி காலத்தில் அமெரிக்காவிற்கும் பின்னர் இங்கிலாந்திற்கும் பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் இங்கிலாந்து பயணத்தின் ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டதும், அதனால் அரச நிதியிலிருந்து நிதி எடுத்ததாகவும் 16.9 மில்லியன் செலவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்த நிலையில் அது தொடர்பான விசாரணைக்காகவே அழைக்கப்பட்டிருந்தார். பின்னர் விசாரணையின் ஒரு பகுதியும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் இருந்த சமன் ஏகநாயக்க மற்றும் ரணிலில் தனிப்பட்ட செயலாளரான இருந்த சானட்ரா பிரேரா ஆகியோரிடமிருந்து போலீசார் ஏற்கனவே வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பதிவு முடிவடைகின்றது. நன்றி.